நாட்டியம். ஆமா. அப்பா கண்ணுக்கும் செவிக்கும் நல்ல களிப்பூட்டும் விருதாக இருந்தது நம்முடைய நாட்டியம். கண்ணுக்கும் செவிக்கும் களிப்பூட்டும் விருந்தாக இருந்தது. களிப்பூட்ட விருந்தாக இருந்தது. சிவமணி, அப்பா உன்னை எதற்காக வரவச்சு தெரியுமா? எதற்காக? இந்த நாட்டு சிறப்போடு நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு பிறகு இந்த நாட்டை உனக்கு முடிச்சூட்டி நான் அழகு பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. அப்பா தாயிலே சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏதாகிலும் உண்டா? உங்கள் விருப்பம் எதுவே அது இதே என்னுடைய விருப்பம். உங்கள் சித்தம் என்னுடைய வாக்கு. உங்கள் விருப்பப்படி ஆகட்டும்பா. சரி சிவமணி, அப்பா உனக்கு ஒரு நல்ல தருமா பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க போறேன். என்ன சொல்ற? அப்பா எனக்கு என்னப்பா வயதாகிறது, எனக்குள்ள திருமணம் சொன்னா அப்பா இந்த நாட்டுடைய பொறுப்பே பெரிய பாரம். இந்த வயசுல என்ன பண்றீங்க? இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தகுதி அறிந்து ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்கணும். வயசு என்னப்பா ஆகுது, இதுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம். இந்த வயசுல போய் பண்ணலாமா? கல்யாணம் பண்ற வயசு ஆயிட்டா? ஆமாண்டா. என்ன நாள் ஆகுறீங்க நீங்க? குழந்தை எங்க உங்களுக்கு தெரியல. ஒரு 90 வயசுல 80 வயசுல போனா 90 வயசுல என்ன? பொண்ணுக்கு பொண்ணு போ. ஐயா ஐயா. சரி, உன்னுடைய விருப்பம் என்ன சிவமணி? அப்பா உங்கள் விருப்பத்திற்கு தடை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் போதே தாயார் பிரிந்த பிறகும் மறுமணம் என்பதை செய்யாம எனக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கீங்க. உன்னுடைய தாய் இருந்த பிறர் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை சிறப்போடு உனக்கு வளர்த்திருக்கு. ஆமாப்பா, மறுமணம் என்பதை செய்யாம எனக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கீங்க. உனக்காக நான் அப்படி இருக்கும்போது உங்கள் வார்த்தையை மீறி நான் ஏதாவது பேச முடியுமா? உங்கள் விருப்பத்தை தீர்த்து வைப்பதுதான் என்னுடைய ஆசை. விருப்பப்படி நடக்கட்டும். அப்படியே அப்பா நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். எப்ப மணிமணி சுட்டு விழா, எந்த நாட்டு இளவரசியை கேட்டு சொல்லுங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேன். நீ ஓடி எது நீங்க தெரு பாத்து நான் பிச்சை நான் வேண்டாம். இதுதானே ஓடி எடுத்து போறேன்னா. ஓய்வுடா ஓய்வு. அரண்மனையில ஓய்வு எடுக்க போறாங்க. சரி. கொரோனா வந்துட்டு ஒரு நாட்டு மன்னர் ராணி, ஒரு நாட்டு காவல் ராணி, அவளுக்கு தான் ஏண்டா இருப்பது ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. ஆமா சிவமணி. என்னுடைய மகன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய மகன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும். கணிக்க வேண்டும் அல்லவா? அதனால நம்ம அரண்மனை ஜோசிகரை அழைத்து வசிக்கிறோமா? அந்த நரசிம்ம ரூபாய்க்கு வந்தோம். ஆமாண்டா. ஓ நரசிம்மங்க ஐயா.
அறத்திலே சிறந்தவன் தர்மன், ஆன்மீகத்தில் சிறந்தவன் பரசுராமன், இன்பத்தில் சிறந்தவன் பீஷ்மர், ஈகையில் சிறந்தவன் கர்ணன், உண்மைக்கு உழைத்தவன் ஹரிச்சந்திரன், ஊக்கமுடையான் வசிஷ்டன், எதிர்குலையோன் குசேலன், ஏழ்மை இல்லாதவன் குபேரன், ஐயமிட்டு கொண்டவன் சிறுதொண்டன், ஒழுக்கம் காட்டியவன் ராமன், வாதலில் சிறந்தவர் தூர்வாசகர், அவை காட்டிய பொன்மொழிகள் அக்கண்ணவரை என்ற பொன்மைகளுக்கு இணங்க மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு நரசிங்கர் என்று பெயர் பெற்று வாய்ந்து வருகிறேன். யாரும் என்ன நாடி வருவது தெரிகிறது, பார்க்கலாம். ஆத்துல எல்லாம் சௌரியமா மீன்லாம் எப்படி பிடிச்சா இல்லையா? தண்ணி போயிருக்குதா? மீன் வர புத்தி என்ன பண்றது? நைட்டு ஃபுல்லா இங்க கேக்குது, அங்க போய் காலைல மீன் வரதான் கை கட்டிக்கிட்டு நம்ம பொண்ணாடி எப்படி ஆத்துல என்ன வந்த காரணம்? ஐயா ஐயா ஐயாங்க மன்னரோட வழிய உத்தரவு. அப்படியா? புறப்படு. சாமி, எதற்காக இந்த அரண்மனைக்கு உள்ள வரவச்சு தெரியுமா? எதற்காக? என்னுடைய மகன் இருப்பது ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி. சரி, அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவன் ஜாதகத்தை கணிக்க வேண்டும். அவன் ஜாதகத்தை எப்படி பார்த்து சொல்லுங்க. அப்படியா? சாமி, என்ன சாமி? காய் கவிதை இருக்கான், அதை போய் பெரிய விசாரம் எது அப்படி இருக்குது அப்படியே சொல்லணும். உள்ளது உள்ளபடி சொல்லுவேன். மாத்திக்கிட்டு சொன்னேன் நண்டுகால் புறமே போட்டுருவேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கரெக்டா. தாயிரா, நான் நேத்து வாங்கினது 250 ரூபா தான் வாங்கிட்டு போனேன். 500 ரூபாய் நேற்று சாமி. இன்றோ வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் உங்களுடைய மகன் உயிர் இடி விழுந்து போனதையா என் வாய்விலே,
கோட்டை சுற்றி அக்னி ஜுவாலை வீச வேண்டும். இரும்பால் கோட்டை கட்ட வேண்டும். இரும்பால் கோட்டை கட்டி இரும்பு கோட்டை சுற்றிலும் அக்னி ஜுவாலை வீச வேண்டும். அக்னி சோலை வீச வேண்டும். அந்த இடத்தில் யம தர்மன் வருவதற்கு தழங்குவான். ஒரு வேளை உன்னுடைய மகன் உயிர் பிழைத்தாலும் பிழைக்கலாம், நான் வருகிறேன் சாமி.